இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் என்று சொல்கிற பொழுது அடிப்படை என்று சொல்றது வேற, பிரிவு சொல்றது வேற. அந்த அடிப்படையில இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது என்ற கேள்விக்கு குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் இந்த நாளையும் பதிலாக சொன்னால் நாடும் 4 வகைன்றது சாதாரணமா எல்லாருக்கும் விளங்கும். இந்த அடிப்படையில நீங்க இஜ்மாவை ஆரம்பிக்கிற நேரத்தில் அப்துல் ரஹ்மான் மௌலவி அவங்க சொன்னாங்க, இத்திஃபாக்கு முஜ்தஹிதி ஹாதில் உம்மா, இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் ஏகோபித்தெடுக்கிற முடிவு இஜ்மான்னு ஒரு கருத்தை சொன்னார். அதே தரப்புல பேசப்படுற நேரத்தில் வாகீமுஸ்ஸலா வாத்து ஸக்கா போன்ற வசனங்களை எடுத்து வச்சு இதுல ஒன்றுபடுறதுதான் இஜ்மா அப்படி சொன்னார். இன்னொரு கட்டத்தில் பேசிக்கொண்டு போற நேரத்தில் கருத்து வேற்றுமை இல்லாம உலமாக்கள் ஒன்றுபடுறது இருக்குதானே, அதுதான் இஜ்மா. இப்படி 3 கருத்து நீங்க பதிவு செஞ்சீங்க. இந்த 3 கருத்துல தலைப்போட ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் முரண்பாடு இருக்கிறது விளங்குது. முதலாவது நீங்க சொன்ன வரைவிலக்கணத்தை எடுத்து பார்த்தா குர்ஆன் ஹதீஸோட நபிகளார் காலத்துக்கு பின்னால உலமாக்கள் ஒன்று சேர்ந்து எடுக்கிற முடிவு இஜ்மா. அப்ப 4வது 3வது வந்துட்டு. ஆனா குர்ஆன் ஹதீஸ்ல வந்ததுலதான் ஒன்றுபடணும், உலமாக்கள் கருத்து வேற்றுமை படாம ஒன்றுபடுறதுதான் இஜ்மான்னு பார்த்தா வரைவிலக்கணத்துக்கு முரண்படுது. கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க ஏற்றுக்கொண்டு வந்தது அடிப்படைகள் 4, சொல்றீங்க குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா. எது சரி? நாம இந்த கேள்விக்கு தெளிவான பதிலை விவாதத்தின் ஒரு கட்டத்தில் அல்ல பல கட்டங்களில் முன்வைத்தோம். 3 கட்டத்தில் நாம் சொன்னாலும் ஒன்றுக்கொண்டு முரண்பாடான விஷயத்தை நாங்கள் சொல்லல. நாங்கள் என்ன சொன்னோம்? இத்திஃபாக்கு முஜ்தஹிதி ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய ஆய்வாளர்கள் ஒன்றுபடுவதுதான் இஜ்திஹாத்னு சொன்னோம், இஜ்மான்னு சொன்னோம். இந்த உம்மத்தினுடைய ஆய்வாளர்கள் ஒன்றுபடுவதற்கு பெயர்தான் இஜ்மான்னு சொன்னோம். இப்ப அவர் அதை கொஞ்சம் வித்தியாசமாக, அடுத்ததாக சொன்னதை கொஞ்சம் வித்தியாசமாக விளங்கிக் கொண்டார். நாம் மூலாதாரம், இந்த விவாதத்தின் தலைப்பாக எதை போட்டிருக்கிறோம்? இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது என்று போட்டிருக்கிறோம். அந்த மூலாதாரம் 4 என்று விவாதிக்க நாங்கள் வந்தோம். அப்ப அவர் சொல்றாரு, சாதாரணமாக குர்ஆன் வேறு, ஹதீஸ் வேறு, இஜ்மா வேறு, கியாஸ் வேறு என்று வேறு என்று சாதாரணமாக எல்லோருக்கும் தெரியும் என்றார். வேறு வேறுண்டா என்ன? வேறு வேறுண்டா என்ன? ஒன்றோடு ஒன்று தழுவியது, பெயரால் வேறானது, அதற்காக அடிப்படையிலே வேறானதா? இல்லை. குர்ஆனும் ஹதீஸும் 100க்கு 100 வேறானதா? இல்லை. குர்ஆனை பல இடங்களில் ஹதீஸ் தழுவி வருகிறது. அதனால் 100க்கு 100 ஹதீஸ் வேறாக இருக்க வேண்டும், குர்ஆன் வேறாக இருக்க வேண்டும் என்ற கருத்தல்ல. அதே போன்று இஜ்மாவும் குர்ஆன் ஹதீஸுக்கு உள்ளே உள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுவதற்கு தான் இஜ்மான்கிறது. கியாஸ் என்பதும் அல் கியாசு ஸஹீஹ், நான் சொன்ன ஷைத்தான் பிடிச்ச கியாஸும் இருக்குது, அது அல்ல. சரியான கியாஸும் குர்ஆன் ஹதீஸுக்கு உள்ளே செய்யப்படுகிற அந்த ஆய்வின் போது கையாளப்படுகிறதான் கியாஸ் என்னும். இதை நீங்க வித்தியாசமா விளங்கிட்டீங்க. இஜ்மா என்பது வேறு. நான் திரும்பி சொன்னேன், இந்த தவறான அபிப்பிராயம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, இஜ்மா என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அந்தந்த காலத்தில் உள்ள அறிஞர்கள் செஞ்சு இதை செஞ்சுக்கலாமே என்று எடுக்கிற முடிவு தான் இஜ்மாண்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி ஒரு நாள் அதுக்கு இஜ்மாண்டு பெயரே அல்ல, எந்த கிதாபிலையும் அப்படி வரையற எழுதவும் இல்லை. அந்தந்த காலத்தில் ஏற்படுகின்ற மார்க்க பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளின் போது என்ன செய்கிறார்கள்? அறிஞர்கள் ஒன்றுபடுகிறார்கள். எங்கே ஒன்றுபடுகிறார்கள்? சில விடயங்களுக்கு நேரடியான ஆயத்திலிருந்து விடை கிடைக்கலாம், சில பிரச்சனைகளுக்கு நேரடியான ஹதீஸிலிருந்து விடை கிடைக்கலாம், சில பிரச்சனைகளுக்கு நேரடியாக பெற முடியாது. அந்த நேரத்தில் வேறு வழிமுறைகளை, அது போன்ற அதுக்கு ஒப்பான செயல்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்திருக்கும்.
அந்த நடந்த நிகழ்வை வைத்து ரசூலுல்லாஹ் ஒரு தீர்ப்பு கொடுத்திருப்பார்கள். அந்த தீர்ப்பை வைத்து கியாஸ் பிடித்து இதற்கு தீர்ப்பளிப்போம் என்று எல்லோரும் ஒன்று சேர்ந்திருப்பார்கள். அதுக்குத்தான் இஜ்மான்னு பேரு. இது அல்லாம குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியில போய்கிட்டு அதோட தொடர்பே இல்லாத விஷயத்துல ஒன்றுபடுகிறதுக்கு இஜ்மான்னு பெயர் அல்ல, அதுக்கு கியாஸ் என்றும் பெயர் அல்ல. அப்படி அதுக்கு அதை மூலாதாரமாக வச்சிருந்தா நாங்க முஸ்லீமாக இருக்க முடியுமா? முஸ்லீமாகவே இருக்க முடியாது. குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பால் போய் முடிவெடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? யாருக்குமே அல்லாஹ் அந்த அதிகாரத்தை தரல. அது ஒரு சாதாரண மனுஷனும் விளங்கக்கூடியது. அப்ப இஜ்மாவை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. குர்ஆன் ஹதீஸுக்குள்ள இருக்கிற ஒன்றுல போய் ஒற்றுமைப்படுறது, குர்ஆன் ஹதீஸுக்குள்ள தற்காலத்துக்கு தேவையான என்ன பிரச்சனை இருக்குதோ அதுல மார்க்க அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து எடுக்கப்படுகின்ற முடிவுக்கு பெயர் தான் இஜ்மா. அதை நாங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக நாங்க அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்றை காட்டினோம். சஹாபாக்களுடைய பிரச்சனையை உதாரணமாக காட்டினோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான போது என்ன செய்தார்கள்? எங்கே அடக்கம் செய்வது என்பதில் பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. சரித்திரம் படுத்திருக்கிறீர்கள், பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. ஒருவர் அங்கென்கிறார் இங்கென்கிறார், பிரச்சனை முத்திக்கொண்டே போகிறது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு நபி எங்கு வஃபாத் ஆகிறாரோ அங்குதான் அடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த வாதத்தை முன்வைத்தார்கள். இந்த ஹதீஸை முன்வைத்தவுடன் எந்த ஒரு நபித்தோழரும் அதுக்கு இப்படி பொருள் எடுக்கலாம், அப்படி வேறு சில மசாலாக்களில் சஹாபாக்கள் அப்படி வித்தியாசமான முடிவு எடுத்திருக்கிறார்கள், அதுக்கு வித்தியாசமான பொருள் இருக்குது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே அனைவர்களும் இந்த ஹதீஸ் இதுதான் கருத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்